நீங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் நாங்கள் வந்து பிஜேபியின் நேரடி உறவினர்கள், நேரடி உறவாடக்கூடிய ஆட்கள் சொல்லிடுறாங்க. திமுக வெளிப்படுத்தல. இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தை நீங்க கீழ்த்தரமா பேசலையா, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் நாங்க போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்ன இது வந்து RSS மனநிலை கிடையாதா? திருமாவளவனுடைய விசிக நடத்தப்படக்கூடிய முறை RSS உடைய மனநிலை கிடையாதா? பட்டியல் சமூகத்துடைய தலைவராகத்தானே நீங்க அவரை பார்க்க போறீங்க. புலிகளை மிக இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை வந்து விடுதலையான உடனே ஆற தழுவது நாம் தமிழர் கட்சிகள். 2016 தேர்தல் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்ட தேர்தலுக்கு பிறகுதான் காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டில் மிக வீரியமா வளர்ந்திருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் நினைச்ச பாதி பேர் இன்னைக்கு அரசியலே வேணாண்டா பைத்தியக்கார மாதிரி போயிட்டான். இன்னைக்கு எந்த கட்சியும் இல்ல, இது உண்மை இல்லை. நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. உலக நாடுகளில் இருந்து நிதி பெறக்கூடிய சீமான் ஒரே ஒரு தாய் தமிழ் பள்ளி தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக நிரூபி காட்டாத சொல்லுங்க. ஜெயிக்காம இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காம இருக்கு, நாம் தமிழர் கட்சி தான் காரணம். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் வாழ்வு உரிமை கட்சியின் செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 164 தொகுதிக்கு மேல வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க. ஏன் சீமான் அவர்கள் போட்டியிடுற காரைக்குடி தொகுதி, அப்புறம் பொற்குடி அவர்கள் போட்டியிடுற அந்த தொகுதியிலையும் ஏன் வேட்பாளர்களை அறிவிக்கல? அது எங்களுடைய கொள்கை அடிப்படையில் நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுவதால் சீமானை ஒரு தமிழ் தேசிய நட்பு சக்தியாக, அதாவது எங்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கலாம், அந்த நட்பு முரணுக்கும் பகை முரணுக்குமான வேறுபாடு அறிந்தவர்கள் நாங்கள். சீமானுக்கும் எங்களுக்குமானது நட்பு முரண் தான். அவருடைய சில கருத்தியல் மீது எங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவர் சில செயல்பாடுகளை எங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அவர் நாங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை பேசுபவராக இருக்கிறார். தலைவர் பிரபாகரனை ஈழம் சார்ந்த அரசியலை இந்த தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால வந்து அவருக்கு எதிராக நிற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்கே பொற்கொடி அக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்திய ஒரு தலைவர். அவர் என்னதான் பட்டியல் சமூகத்தின் தலைவராக அறியப்பட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பூர்வகுடி சமூகங்களான வன்னியர் பறையர் ஒற்றுமை நீண்ட காலமாக வலியுறுத்தி பேசினார். இந்த ரெண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே நாம் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறத தொடர்ச்சியா வலியுறுத்திய ஒரு தலைவர். அவருடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி அவர்கள் இந்த தேர்தல் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அதனால அவருடைய மரணத்திற்கான நீதி கேட்பதற்கான ஒரு வழியாகவும் நாங்கள் வந்து அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த தொகுதியில் வந்து நாங்கள் போட்டியில அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இல்லை சீமான் அந்த மாதிரியான எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அதாவது கூட்டணி கட்சிகளையோ நான் தனித்து போட்டிடுவேன், தனித்து களம் காணுவேன் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரியான தமிழ் தேசிய மற்ற சிறு சிறு கட்சிகளை இணைச்சி செயல்படணும்னு அவர் நினைக்காரானும் தெரியல. ஏன்னா தொடர்ந்து 10 அவர் எலெக்ஷனில் கடந்த 3 சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அவர் அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்காப்புல. இப்போ நீங்கள் அந்த தேவை உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கட்சி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது வெறுமே இப்போ நீங்கள் நாங்கள் சீமானுக்காக விட்டு கொடுத்துருக்கிறதால மற்ற தொகுதிகள் எல்லாம் சீமானுடைய கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2016 சீமான் முதல் தேர்தலை களம் கண்ட போது நாங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தனித்து போட்டிட்டாரு. அன்னைக்கு கூட வந்து சீமான் அவர்கள் ரத்தம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகனுக்காக கூட அந்த நெய்வேலி தொகுதியில் பண்ருட்டி தொகுதியிலிருந்து பின்வாங்கிக்கிற மனநிலைக்குள்ள இல்லாதவர் தான். அதனால வந்து நாங்கள் வந்து சீமான் எங்களுக்கு இதெல்லாம் செய்வாரு, சீமானோடு நாங்கள் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற கருத்திற்காக செய்யல. நாங்கள் தமிழ் தேசிய சக்திகளுக்கு எதிரான ஒரு அரசியல் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் தேசிய சக்திகளும் வளர வேண்டும் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலையை வைக்கிறோமே தவிர இதை செஞ்சா இல்ல, அது அவர்களுடைய அரசியல் பிழை. அதனாலதான் இப்ப இன்னைக்கு சீமான் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, நட்பு சக்திகளை வந்து அவர் வந்து அரவணைச்சு போக தவறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு தமிழ் தேசிய சிறு குறு இயக்கங்களை வந்து அவர் வந்து வளர்த்தெடுக்க தயாரா இல்லை. இப்ப நீங்க திராவிட இயக்கங்கள் எடுத்துக்குவோம். திமுக பாத்தீங்கன்னா அதனுடைய ஆட்சி காலத்துல அதனுடைய ஆதரவு இயக்கங்களை பெருமளவு வளர்த்திருக்கும். நீங்க மே 17 எடுத்துக்கலாம், திராவிடர் கழகமா இருக்கட்டும், திவிகவா இருக்கட்டும், எல்லா திராவிட இயக்கங்களையும் வந்து திமுக வந்து அரவணைத்து போகுது. ஏன்னா அதுக்கு தேவைப்படும் இவர்களுடைய பரப்புரை தான் அந்த திமுக வளர்ச்சிக்கு தேவையானதா இருக்கு அப்படின்னா. ஏன்னா திமுக நேரடியா போய் பரப்புரை செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது. மற்ற அமைப்புகளுடைய பரப்புரையை தங்களுடைய அரசியலுடைய பலமா பயன்படுத்திக்குது. அந்த அரசியலை வந்து சீமான் செய்ய தவறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்களும் அந்த பிழையை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நாங்க உணர்றோம். ஏன்னா சீமான் வந்து இன்றைய காலத்துல வந்து ஒரு சட்டமன்றத்திற்குள்ள அண்ணன் வேல்முருகன் போல சீமானும் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும், தமிழ் தேசிய கருத்தியலை பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில நாம் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். இது சீமான் வந்து ஆதரிக்கலாம், ஆதரிக்காம போகலாம், அது அவருடைய தனிப்பட்டது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குல்ல,
அங்க இருக்கிற நீங்க உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க கட்சியை வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போறது, இல்லை கட்சியை தமிழகம் முழுக்கும் வளர்க்குறதுங்கிற திட்டமிடல் தானே வேணும். இல்லை சார், நீங்க அந்த ஒரு தொகுதியில 2 தொகுதிகளில் தமிழ் தேசிய ஆற்றல்கள் வேற யாராவது போட்டியிடும் போது அவர்களுக்கு, அப்ப நீங்க அண்ணன் திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு கேவி குப்பம் தொகுதியை திமுக கொடுக்கறதா சொல்லிச்சு. ஆனா நாங்க அங்க ஏற்கனவே ஒரு பட்டியல் சமூகத்தின் தலைவர் ஏற்கனவே நிற்கும் போது அவருக்கு எதிராக நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் சொன்னாரு. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா குறைந்தபட்சம் அவர்களுடைய கருத்துக்கள் இப்ப நீங்க பட்டியல் சமூகத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னொரு தலைவருடைய தொகுதியில் நேர் எதிராக போட்டியிட மாட்டோம் சொல்றது நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலா பாக்குறோம். அது எப்படி நீங்க பிஜேபிக்கு சார்பா ஒரு ஆளு நீங்க பிஜேபி RSSன்றது திமுக இல்லையா? அது அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா? அதெல்லாம் இருக்குது, எல்லாவற்றிலும் இருக்கு சார். நீங்க திமுக, நீங்க பிஜேபி RSS என்பது ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தையோ மட்டும் கிடையாது, அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் திமுக இல்லையா? இருக்கு. எந்த கட்சியில இல்ல பிஜேபி RSS சித்தாந்தம் கொண்டவர்கள் எந்த கட்சியில இல்லன்னு நினைக்கிறீங்க? அது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். இல்ல இங்க கொஞ்சம் இருக்கு, அங்க அதிகமா இருக்கு. அப்படியா? அதாவது அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் நாங்கள் பிஜேபியின் நேரடி உறவினர்கள், நேரடி உறவாடக்கூடிய ஆட்கள் சொல்லிடுறாங்க. திமுக வெளிப்படுத்தல, அவ்வளவுதான் விஷயமே தவிர 2 இடத்துலயுமே இருக்கு. இங்க RS பாரதி போன்றவர்கள் இன்றைக்கு பட்டியல் சமூகத்தை மிக கீழ்த்தரமா பேசலையா? நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் நாங்க போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்ன இது RSS மனநிலை கிடையாதா? இன்றைக்கு திருமாவளவனுடைய விசிக நடத்தப்படக்கூடிய முறை RSS உடைய மனநிலை கிடையாதா? பட்டியல் சமூகத்துடைய தலைவராகத்தானே நீங்க அவரை பார்க்க போறீங்க. நீங்க சேரிகளை தாண்டி பொது இடங்கள்ல விசிக கொடியை கட்டிட்டு திமுக போக தயாரா இல்லைல்ல. எல்லாவற்றிலும் RSS இருக்கு சார். அதனால இது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு குரல் கொடுக்க முடியுமா நினைக்கிறது தான். அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு நாங்களும் என்ன சொல்றோம், காட்டுமன்னார் கோயில் தொகுதியில அண்ணன் திருமாவளவன் நின்று இருந்தால் நாங்கள் போட்டியிடுவதில்லை என்ற முடிவுல இருந்தோம். அவர் நிற்கவில்லை என்பதால் நாங்கள் வேட்பாளர் நிறுத்திருக்கோம். இவ்வளவுதான். இது மாதிரியான நிலையில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி குறைந்தபட்ச ஒரு தலைமை, ஒரு ஆளுமைகள் உருவாகும் போது அந்த இடத்துல நம்ம நேரடி போட்டியை உருவாக்க வேண்டாம் நினைக்கிறோம். இது நாம கைவிடப்பட்ட நிலையில நாம் தமிழர் தம்பிகள் கூட சில பேர் எழுதுறத பாக்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது இதுகளுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதான் நினைக்கிறோம். என்னன்னா, காரைக்குடியில் ஏதோ தமிழக வாழ்வுரிமை கட்டமைப்பு இல்லாத மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சமீப காலத்துல காரைக்குடி நகரத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில மிகப்பெரிய இணைப்பு நடத்தி காட்டிருக்கோம். மாற்றுக் கட்சியை சேர்ந்த துரைபாண்டியன் போன்ற பல்வேறு முக்கிய நிர்வாகி, மாற்றுக் கட்சி முக்கிய நிர்வாகிகள் இணைந்து ஒரு பெரிய இணைப்பு நடத்திருக்கோம். எங்களுக்கு அங்க கட்டமைப்பு இருக்கு. எங்களுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா தொகுதியிலும் அதிகபட்சம் 1000, 500, 2000 இவ்வளவுதான் இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த. ஏன்னா இங்க போட்டி கடுமையா இருக்கு. அதுவும் காரைக்குடி தொகுதியில போட்டி இன்னும் கடுமையா இருக்கு. ஒரு பக்கம் அமமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தெர்போகி பாண்டி ஏற்கனவே கடந்த தேர்தலில் 2021 அமமுக தனித்து போட்டிட்ட போதே கிட்டத்தட்ட பெருமளவுல வாக்குகளை பிரிச்சு ஒரு 30,000 வாக்குகள் கிட்ட அவர் வச்சிருந்தார். இப்ப இந்த மாதிரி அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணியில் அவர் நிற்கும் போது அங்க இன்னும் கூடுதலாக அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுறாரு. இந்த பக்கம் நீங்க டிவிக்கு பிரபு ஓரளவுக்கு அங்க இளைஞர் செல்வாக்கு உண்டு, அவர் வெல்றாரு, தோக்குறாரு. ஆனா வாக்கை பிரிக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல சீமானுக்கு மிக கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கணும். ஒரு ஓட்டுகளும் அவங்களுக்கு உங்களுடைய தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறதுன்றது நாம் தமிழர் தம்பிகள் முதல்ல உணரணும். இது ஏதோ அறிவற்றவர்கள் போல நீங்க நட்பு முரண் பகை முரண் ஏன் சார் உணர மறுக்கிறீங்க? உங்களுக்கு நாம் தமிழர் மேடைகள்ல RSS சித்தாந்தம் கொண்டவர்களை கொண்டு போய் ஏற்றி உங்களால பேச முடியாது. இப்ப KC திருமாறன் ஜியை பல மேடைகளில் சீமான் மேடை ஏற்றினார். இப்ப யார் எந்த கூட்டணியில் இருக்காரு? பாஜக கூட்டணியில ஒரு MLA வேட்பாளர் இப்ப திருப்பத்தூர் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில். நீங்க அவரை உங்களால நட்பு சக்தியா பார்க்க முடியுது. இதே KK செல்வகுமார், திமுக கூட்டணியில் ஒரு KK செல்வகுமாரை தூக்கி பிடிச்சவங்க தான் நாம் தமிழர் கட்சியினர். எல்லாம் நீங்க புலிகளை மிக இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை விடுதலை ஆனவுடனே ஆற தழுவது நாம் தமிழர் கட்சிகள். நட்பு முரணுக்கும் பகை முரணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி குறைந்தபட்சம் ஈழ இன அழிவுக்கு நீதி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, விடுதலை புலிகளுக்காக பல்வேறு தியாகங்களை சுமந்த ஒரு அரசியல் கட்சி. நீங்க தலைவர் வேல்முருகனோ அவருடைய குடும்பத்தினரோ சந்தித்த வழக்குகளை ஒரு சிறு பகுதியை கூட நீங்க நாம் தமிழர் கட்சி பார்த்திருக்க மாட்டீங்க. இது நாங்க சொல்லல, குளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் வரலாற்று பதிவா சொல்றாங்க, அவர்கள் கால் சட்டை அணிந்த காலத்திலிருந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வேலை செஞ்சவங்க. அப்ப நீங்கள் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க எங்களை இன்னமும் எதிரி சக்தியாக, உங்களுடைய முதன்மை எதிரி யாரு? உங்களுடைய அஜெண்டா என்ன? யாரை வீழ்த்து இந்த அரசியலுக்குள்ள வந்தீங்க? வீழ்த்திட்டீங்களா அவங்கள? நீங்க யாரை முன் வச்சீங்க? திமுகவையும் காங்கிரஸையும் தான் நீங்கள் முதன்மை எதிரின்னு கொண்டு முன்னிறுத்தினீங்க. 2016 தேர்தல் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்ட தேர்தலுக்கு பிறகுதான் காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டில் மிக வீரியமா வளர்ந்திருக்குது. 2011 எதிர்கட்சியாக கூட இல்லாத காங்கிரஸ், திமுக 2016க்கு பிறகு என்ன வளர்ச்சியில் இருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க எதிர்க்கு வலு சேர்க்கக்கூடிய வேலை தானே செய்றீங்க. நட்பு சக்திகளை எல்லாத்தையும் பகை சக்தியை மாத்திட்டு பகை சக்திக்கு மறைமுகமா வேலை செய்யற வேலையை நாம் தமிழர் செய்யுது. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்ய தயாரா இல்லைன்னு சொல்றோம். நாங்க எங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு.
நாங்க உங்களை நட்பு சக்தியா நினைக்கிறோம். அது நீங்க ஏற்காது உங்களோட விருப்பம். இதுல வந்து இந்த காரைக்குடியில வந்து ஏன் நீங்க பின்வாங்கல, உங்களால முடியாம போயிடுச்சு அப்படிலாம் இல்ல. எங்கள் கட்சி எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துல பண்ருட்டி கட்சின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கடலூர் மாவட்ட கட்சின்னு சொன்னீங்க. அவருக்கு வந்து வன்னியரை தவிர்த்து வேற எந்த ஆட்களுமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொது தொகுதிகள்ல நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்றதை விட கூடுதலாக பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தவர்கள் அதிகமாக நிற்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு தமிழக ஆரம்பிச்சிருக்கு. நான் தொகுதி வேறையா சொல்ல முடியும். திருவள்ளூர் தொகுதியிலிருந்து ரிஷிவந்தி வரைக்கும் பல்வேறு தொகுதியில 10க்கும் மேற்பட்ட பொது தொகுதிகளில் பட்டியல் சமூக இளைஞர்கள் இன்னைக்கு வந்து போட்டி போடுறாங்க எங்க கட்சியில. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்திருக்கோம் சொந்த கட்சியில. நாங்க வந்து எல்லா சமூகத்திற்குமான கட்சியா இன்னைக்கு மாறி இருக்கோம். இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணிக்குள்ள வந்து எல்லா சமூகத்துடைய ஒரு போயர் சமூகமாக இருக்கட்டும், ஒரு கொங்கு வேளாளர் சமூகமாக இருக்கட்டும், ஒரு கொங்கு வேட்டுவ கவுண்டர் சமூகமாக இருக்கட்டும், முக்குலத்தர் சமூகமாக இருக்கட்டும், தேவதர் சமூகமாக இருக்கட்டும், எல்லா சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் இன்றைக்கு கூட்டணியில் இருக்காங்க. அப்ப இன்றைக்கு எல்லா சமூகங்களாலும் ஏற்கப்படக்கூடிய தலைவராக வெறும் வன்னியர் தலைவராக பார்க்கப்பட்ட வேல்முருகன் இன்றைக்கு அனைத்து தமிழ் சாதியின் தலைவராக மாறி இருக்கிறாரு. இன்றைக்கு பண்ருட்டி கட்சியாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதியில போட்டியிடுது. 6 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணா 2 தொகுதியில் வந்து தேர்தல் ஆணையம் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்கள் கட்சியோட வளர்ச்சி என்பது எங்களுக்கு தெரியும் சார். நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறவங்க யாரு சொல்லிட்டு போவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, தமிழக வாழ்வுரிமை தனித்து போட்டியிட பயப்படுது, அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒத்த சீட்லயே நிப்பாங்க. இப்ப தனிச்சு போட்டிட்ட உடனே அவர்களுக்கு வந்து அவங்க வந்து திமுக கொடுக்குற அஜெண்டாவுக்கு வேலை செய்யறாங்க, நாம் தமிழர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வராங்கன்னு சொல்றீங்க. நாங்க எதை செய்தாலும் விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டே இருப்பீங்க. நாங்கள் எங்களுடைய வேலை, எங்களுடைய அரசியல் வேலை திட்டம் தெளிவா இருக்கும். நாம் தமிழர் வந்து நாங்க 10 லட்சம் பேர் மாநாட்டை கூட்டி நிரூபிச்சிட்டோம், அந்த அளவுக்கு நாங்க தனித்து போட்டியிடுற அளவுக்கு வலிமையா இருக்கிறோம். இப்போ நீங்க இந்த மாதிரியான சமரசங்கள் பண்றதுக்கான காரணம் நம்மகிட்ட பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்கமான வளர்ச்சி இல்லாதனாலதான் சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இது பேர் சமரசம் இல்ல, தமிழ் தேசிய ஆற்றல். நீங்க வேல்முருகனை நமக்கு இருக்கோ, வேல்முருகனை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை விட அதிகமாக பயனடைந்தவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் வேல்முருகன் அவர்களால். சமீப காலத்தில் கூட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியும். தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் கடந்த நவம்பர் 26 இதே எங்கள் தலைமை அலுவலகத்துல தமிழ்நாடு விடுதலை, தமிழக விடுதலைக்காக போராடி வழக்கெடுத்த பல்வேறு போராளிகள் குடும்பத்தையும் போராளிகளும் அழைத்து வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அவர்கள் குடும்பத்திற்கான வழக்கு செலவையும் தலைவர் வேல்முருகன் அந்த இடத்துல வெளிப்படையாக அறிவிச்சு அவர் கையால கொடுத்தாரு. இதுதான் எங்களுடைய அரசியல். நாங்க வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு யாராவது ஒரு சிறு திரும்ப எடுத்து போட்டாலே அவங்களையும் நாங்க வந்து மதித்து போற்றக்கூடிய ஆளா இருக்கிறோம். உங்களை போன்ற நாங்க வந்து ஒரு 10 லட்சம் பேர் திரட்டி காட்டிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்றோம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி கிளை இல்லாத கிராமம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதிக்குள்ள மாவட்டம் வேண்டாம், ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய அத்தனை கிளைகளையும் நிரப்பி இருக்கிறோம். எல்லா கிளைகளையும் எங்களுக்கு கட்சி இருக்குன்னு சொல்லுங்க பேசுவோம். இன்னைக்கு நீங்க வேல்முருகன் பின்னாடி கூட்டம் இல்லையா? யாரு சொன்னா? இன்னைக்கு சிவானந்த சாலையை நிரப்பி காட்டியிருக்கோம். SIR முதல் கொண்டு வரும்போது முதல் ஆர்ப்பாட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கு. சிவானந்த சாலையை வந்து முழுமையா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுடைய தலையால் நிரம்பி ஒழிஞ்சது. இன்னைக்கு நீங்க வந்து பிக் பாஸ் எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி. நாங்க வந்து தொண்டர்களின் உழைப்பை சுரண்டி நாங்க வந்து அடுத்தவருடைய நிதியை எதிர்பார்த்து நாங்க கூட்டம் நடத்தல. எங்கள் தலைவர் இத்தனை ஆண்டு காலம் ஒரு அரசியல் மூலமாக அவர் கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்தும் எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய வருவாயிலிருந்து தான் நிகழ்ச்சி கட்சி நடத்தி நாங்க வந்து பன்னாட்டு தமிழர்களிலிருந்து நிதி வசூலிச்சு அரசியல் பண்ணிட்டு இல்ல. அதனால எங்களுடைய வேலைப்பாடுகள் நாங்கள் வந்து யாரும் இவங்களால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கருதுறோம். இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி 2016 234 வேட்பாளர் நிறுத்தினீங்க. 2021 அந்த 234 பேர் 170 பேர் கட்சியிலே கிடையாது. ஏன் கட்சி விட்டு போனா? அதுல பல பேர் எந்த அரசியல் கட்சியுமே இல்லாம மனம் வெறுத்து போனா. ஏன்னா உங்கள் கட்சியை நம்பி நடுத்தருக்கு வந்தான். இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் நினைச்ச பாதி பேர் இன்னைக்கு அரசியலே வேணாண்டா பைத்தியக்கார மாதிரி போயிட்டான். இன்னைக்கு எந்த கட்சியும் இல்ல, இது உண்மை இல்லை. நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன், அதனால சொல்றேன். நான் 2016 தேர்தலுக்கு வேலை செஞ்சுவேன். அதுக்கு பிறகு இவங்களோட அரசியல் ஐயக்கத்தனத்தை புரிஞ்சு நான் வெளியே வந்தேன். அதனால அவர்கள் என்ன பேசிட்டோம். நாம் தமிழர் கட்சி திமுகவோ அதிமுக மாற்றான அரசியல் கட்சியானா இல்ல, அப்படி எந்த மாற்றத்தையும் நீங்க செய்யல. அதே அவர்கள் என்ன செய்யறார்களோ அதே தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. களத்தில் இறங்கி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு முன்மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு சாதாரண தமிழ் உணர்வாளர்கள் எந்த விதமான பின்புலம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட தாய் தமிழ் பள்ளிகளை நிறுவி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு சிரமத்திற்கு இடையில உலக நாடுகளிலிருந்து நிதி பெறக்கூடிய சீமான் ஒரே ஒரு தாய் தமிழ் பள்ளி தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக நிறுவி காட்டுறாரு சொல்லுங்க. ஏன் உங்களால செய்ய முடியல? தமிழ் வாழ்க்கை தமிழ் மொழிக்காக தான் உழைக்கிறீங்க. குறைந்தபட்ச தமிழ் வழி கல்வி ஒரே ஒரு கல்வி கூடத்தை நிறுவி காட்டுங்க. ஏன் முடியல? காசு இல்ல. ஈசிஆர் ரோட்ல வந்து நீங்க வந்து 2.5 லட்சம் ரூபாய் மாச வாடகை உங்களால இருக்க முடியுமா? ஒரு பள்ளி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? நீங்க எளிய மக்களுடைய பிள்ளை, எளிய தாய் வயிற்றிலிருந்து வந்தவராச்சு. மோடி சொல்லாருல, நான் ஏழை தாயின் மகன்ற மாதிரி இவர் எளியவர்களுடைய பிள்ளை தானே.
எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகையில வீடு. எல்லாவற்றிலுமே வந்து எங்களுக்கு சீமான் மீது ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சீமானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்கள் அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்களும் பொய்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த தொகுதியில போட்டியிடலை தவிர, இதனால இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க, அந்த தொகுதியில் நாங்க போட்டிடுறோம், சப்போஸ் சீமான் ஒரு 1000 ஓட்டுல தோத்துறாரு, ஒரு 500 ஓட்டுல தோத்துறாரு, தேர்தலுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க? வேல்முருகன் கட்சி நின்னுச்சுப்பா, சீமான் தோல்விக்கு அவங்க தான் காரணம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இல்ல நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப இது எப்படி நாங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு எங்க மீது குற்றம் சொல்லணும். அழகாக இந்த நீங்க தான் 200 தொகுதியில நிப்பீங்களா, அப்புறம் என்ன? அப்ப அந்த தொகுதியை மட்டும் ஏன் சொல்ல போறாங்க? சொல்லுவீங்க, சொல்லுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யல, ஆனா நீங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்கு இன்னொருத்தன் தான் காரணம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காம இருக்குது, நாம் தமிழர் கட்சி தான் காரணம். இதான் உண்மையும் கூட. இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 16-17 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு எந்த இடங்களிலும் கிளை கட்டமைப்பின் மீது கவனம் செலுத்தாத ஒரு கட்சி. தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதிக்கு 10 மாவட்ட செயலாளர் போட்ட ஒரே கட்சி. எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு கட்டமைப்பு இருந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு தொகுதிக்கு 10 மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு 20 மாநில பொறுப்பாளர்கள். அப்ப இது என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி என்னன்னா, எவனும் அடையாளப்பட்டிருக்கூடாது. இப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னா கூட அந்த தொகுதி முழுக்க அவன் தான் ஒரு. இப்ப நீங்க போய் ஒரு மாவட்ட செயலர் ஒரு தொகுதி தெரியல 10 பேர் வந்து நிக்கிறான், யாருக்கு அங்க அதிகாரம்? அங்க யார் வந்து ஒரு மக்கள் முகமா யாரை கொண்டு போய் நிறுத்துவீங்க? அப்ப யாரையும் நீங்க அடையாளப்படுத்தக்கூடாது, தெளிவா இருக்கிறீங்க. யாரும் வளர்ந்து விடக்கூடாது. யாராவது வளர்ந்து வந்தானா அவனை வந்து பிசிறு கிரீஸ் டப்பான்னு தூக்கி எரிஞ்சிடணும். சீமான் என்கிற தனிநபரின் மீது கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிம்பத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்கே தவிர, அது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.